மனம் திரும்பாவிட்டால் அழிந்து போவீர்கள். மனம் திரும்பாவிட்டால் அழிந்து போவீர்கள். மனம் திரும்பினால் அழியா வாழ்வை பெறுவீர்கள். நிறைய ரிஷிகள், மகான்கள், அரக்கர்கள் கூட சாவா வரத்தை என்ன செஞ்சாங்கன்னா தவத்தின் மூலமாக என்ன செஞ்சாங்கன்னா பெற்றுக்கொண்டார். இதே லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் அந்த 7வது வசனத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்பு, அந்த மொழிபெயர்ப்பு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. செல்வி இவன் அனீஷ் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. செல்வி வாட்ஸ்அப்லாம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வாசிக்க பார்ப்போம். தவம் செய்து கடவுளுடைய ராஜ்யத்தை தேடாவிட்டால் அவன் அழிந்து போவான். வாசிக்க பார்ப்போம். அவ்விதமே தவம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தவம் செய்ய அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பற்றி உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் தவம் செய்கிற, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பாவி, தவம் செய்கிற ஒரு பாவிய நிமித்தம் மோட்சத்திலே பரலோகத்திலே அதிக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கைதட்டி விஷயம் இந்த இதில் இருக்காது, இந்த பைபிள் இருக்காது. இது அந்த 922 அந்த இதில் தான் இருக்கு. அந்த வருஷத்தில் மொழிபெயர்ப்பு அதை சொல்கிறாரு. அதில் இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, தவம் செய்ய தகுதி இல்லாத, தவம் செய்ய மனம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் தவம் செய்கிற ஒரு பாவி நிமித்தம். தவம்னா என்ன சொல்லுங்க? தவம்னா என்ன? இன்னும் பேசிக்கலாம். தவம்னா என்ன சொல்லுங்க? ஒரு உயிரை பலியிட்டு பலி கொடுத்து செய்கிற ஒரு பூசைக்கு, ஒரு பலிக்கு பேர் என்னன்னு சொன்னால் தவம். பிரைஸ் எல்லாம் ஒரு நிலையிலே சொல்லுங்களேன், நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். அதனால தேவ சமூகத்துக்குள்ள நீங்கள் வரும்போது என்ன செய்யணும்னா, என்ன ஆண்டவர் கேட்குறாரோ அதை நான் பலியிட தயாராக இருக்கிறேன். பலியிட்டு நான் உண்மை ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்கிறதுக்கு எப்படி இருக்கிறேன்? ஆபிரகாம் பண்ணார் பார்த்தீங்களா? தன்னுடைய மகன் ஆண்டவர் சொல்றாரு, நீ நேசிக்கிற, அன்பு செய்கிற, 100 வயசுக்கு அப்புறம் உனக்கு கிடைச்ச நான் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளையை கொண்டு வந்து நீ நேசி பலியிட்டு என்னை ஆராதனை செய்வதாக, தொழுது கொள்வாயாக. உடனே ஆபிரகாம் நினைச்சாருன்னா, சரி ஆண்டவரே, நான் உங்களை தான் நேசிக்கிறேன், உங்களை தான் அன்பு செய்கிறேன், உங்களை தான் சார்ந்து வாழ்கிறேங்கிறத நிரூபிப்பதற்காக மனைவிட்டு கூட சொல்லலை. மனைவிட்டு சொன்னால் சாரா என்ன செஞ்சிருவா? செத்தேருவா. ஆபிரகாமை குத்தி கொன்றுவா. உனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிட்டா ஆண்டவர் சொல்ல மாட்டார், இது ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொடுத்த பிள்ளை, ஏதோ சாத்தா உன்ட்ட என்ன ஒன்று இணைஞ்சிருக்கான், ஏமாத்துங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களாக்கா? சொல்லத்தான் செய்யும். அதனால உங்கள்கிட்டே சொல்லாமல், சாராள்கிட்ட சொல்லாமல் ஆபிரகாம் இணைஞ்சாருன்னா வேலைக்காரரை கூப்பிட்டு விறகு என்ன செய்யடா, கழுதின் மேலே என்ன முதுகில் கேட்டு மகனை கூட்டிகிட்டு வாடா, நம்ம என்ன செஞ்சுட்டு வருவோம், கடவுளுக்கு நாம் என்ன செய்து விட்டு வருவோம், பலி செலுத்தி ஆராதனை செய்து விட்டு வருவோம். ஏதோ ஒரு மிருகத்தை பலியிடுற மாதிரி தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு விரவை அந்த கழுதியின் மேலே என்ன ஏற்றி வச்சுக்கிட்டு மூரியா மலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா நடந்து போகிறாங்க. மகன் கேட்குறான், அப்பா விறகு இருக்கிறது, பலிப்பொருள் எங்கே? சொல்கிறார், அழகாய் சொல்கிறார் பதில், ஆண்டவர் தருவாரப்பா. கைதிட்டுகளை பார்ப்போம். இதான் தீர்க்க தரிசனம், ஆண்டவர் தருவாரப்பா. ஆனால் கடவுள் சொன்னது மகனை நினைச்சி அவனை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா விரவெல்லாம் அடுக்கி மகனை அந்த மிருகத்தை எப்படி பலிடுவாங்க அது மாதிரி 2 கையும் காலையும் கட்டி, இந்த செத்தவனுக்கு 2 விரலையும் பெருவரில் கட்டுவாங்களே, இது மாதிரி கட்டி அந்த பலிபீடத்து மேலே வச்சு கத்தியை எடுத்து இப்படி 2 கைட்டும் வாங்கி முழு பழத்தோட லேசாக ஒரு கைட்டு குத்துனா கூட என்ன செஞ்சிடக்கூடாது, லேசாக குத்து போட்டு என்ன குத்தி இறங்காமல் போயிடக்கூடாதுன்னு முழு பழத்தையும் அப்படியே இது பண்ணி ஜம்ப் பண்ணி இடிச்சிடாருன்னு சொன்னால், அந்த கையை கீழே இறக்கும்போது மேலேருந்து சத்தம் வருது, ஆபிரகாம் நிறுத்தடா, ஜெயிச்சிட்ட, நிறுத்துற, இது அல்ல பலியாகக்கூடிய மிருகம், அது பலியாகிறதுக்கு பின்னாடி வருகிறார். மரியாளின் வயிற்றிலே பிறந்து வரக்கூடிய தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து. கைத்திட்டுகளை பார்ப்போம், நல்லா கடவுள்.
இந்த ஈசாக்கினுடைய இரத்தம் யாருடைய பாவங்களையும் என்ன செய்யாது? போக்காது. யாருடைய பாவங்களையும் தீர்க்காது. இந்த மரியாளின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாகி பிறந்து இந்த பூமியிலே பாடுபட்டு மரித்து இரத்தம் சிந்துகிற அந்த இயேசு இரட்சகருடைய இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவருடைய நீதிமானாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. கைதிட்டுகளமா போ. அதனால் அன்னைக்கு ஈசாக்கு என்ன செய்யலைன்னா பலியிடப்படவில்லை. கடவுள் தன்னுடைய மகனை கடவுளே தன் சாயலாக இந்த உலகத்தில் உதித்த அந்த உடலை, அந்த உயிரை, அந்த இரத்தத்தை என்ன செஞ்சார்னு சொன்னார்? உங்களுக்காக எனக்காக செஞ்சினார். நான் இப்போ கேட்குறேன், கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும், நிகழ்ச்சியை பார்க்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இந்த உலகத்தில் உயிரை கொடுத்தது யார்? இல்லை நான் கேட்குறேன், உன்னை பெற்றவங்க உங்களுக்கு உயிரை கொடுப்பாங்களா? இல்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுப்பீங்களா? ஹலோ, கொடுப்பீங்களா? சின்னத்தாய்க்கு கொடுப்பீங்களா? செல்வமணி, இந்த பயலுக்காக நீ உயிரை கொடுப்பியா? உயிர் கொடுப்பியா? சனியை நீங்கள் சாவில் நான் நிம்மதியாக இருந்துச்சு உயிர் வாழ்வோம். எப்படி உயிரை கொடுப்போம்? நல்லா கவனிங்க. நல்லவனுக்காக கூட ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம், பைபிள் சொல்லுது. ஆனால் பாவிகளாகிய நமக்காக, யாருக்காக? பாவிகளாகிய நமக்காக இயேசு இரத்தத்தை செஞ்ச அந்த தெய்வத்திற்கு, அவருக்காக ஒரு நேரத்தை கொடுப்பியா? அதனால தான் சொல்கிறாரு, களவு செய்யாது இருப்பாயா. என்னது களவு? இது 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்னதுன்னா களவு. நான் அதை தான் செஞ்சிட்ருக்கோம். கடவுளுக்குரிய நேரத்தை என்ன செஞ்சிட்ருக்கோம்? களவாடிட்டு இருக்கோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? களவாடிட்டு இருக்கிறோம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அவருக்கு கொடுக்க வேண்டிய பலியை, நேரத்தை நீ என்ன செய்யல. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எதிலே கொள்ளையடித்தோம்? எனக்கு செலுத்த வேண்டிய 10 பாகத்தில். 10 பாகம்னா அந்த ரூபாயை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லலை, நேரத்தை கொடு. கடவுளுக்குரிய நேரத்தை என்ன செஞ்சிரு? கடவுளுக்கு கொடுத்துரு. இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? களவு. இப்போ களவு செஞ்சுட்டு இருக்கிறோமா? ஹலோ, கிறிஸ்தவங்கள்ட்ட கேட்டால் களவு செய்கிறீங்களான்னா அத்தனை பேரும் களவாணிகள், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் இப்போ ஓரளவு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னால், 24 மணி நேரத்தில் ஒரு 15-14 மணி நேரமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, என் சோல் அதோடு என்ன செஞ்சிட்ருக்கு சொல்லுங்கள். 2.5 மணி நேரம் தான் 10 பாகத்தினுடைய கணக்குப்படி. ஆனால் இப்போ என்னுடைய இது என்னச்சுன்னா அதையும் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எல்லாம் வேஸ்ட், வீண். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே. நல்லா கைதி. எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. பிரைஸ் தி லார்ட். சாலமோன் சொல்றாரு, சங்கத்தினுடைய வார்த்தையில் சொல்லும்போது, என் கண் காண்க எல்லாம் இச்சித்ததும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அழகுகளும் இந்த உலகத்தில் இருக்க சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயை. மனசுக்கு சஞ்சலமும் ஒரே வேதனையும். இந்த உலகத்தில் யாராவது இன்னைக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்களா? சஞ்சலம். இந்த உறவுகளால் சஞ்சலம், உடைமைகளால் சஞ்சலம், சொத்துக்களால், செல்வங்களால் சஞ்சலம். அவன் என்ன செஞ்சிட்டான்? ஏமாற்றிட்டு போயிட்டான். அவன் அதை மாற்றி எழுதிட்டான். அவன் இணைஞ்சிட்டான், அவரிச்சிட்டு போயிட்டான். என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா, பிள்ளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்தவ ஏமாற்றிட்டு போயிட்டா. எல்லாத்துலேயுமே மனுஷன் என்ன செஞ்சுருக்கான்? சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கான். அதனால் தெய்வம் சொல்கிற ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பின ஒரு மனுஷன் ஒரு சின்ன புழு பூச்சி கூட நினைச்ச மாட்டான், அந்த கஷ்டத்தை வேதனை கொடுக்க மாட்டான். அவனால் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, பராமரிப்பு உண்டு. அதை போஷிப்பான், அதை என்ன செய்வான்? தன் உயிரை போல நேசிப்பான். கைதிட்டு கிளம்புவோம். நீ மனம் திரும்பிட்டேன்னா உங்கள் வீட்டுக்காரிக்கு நீ என்ன செய்வோம்னா ஒரு உண்மையான புருஷன் தான் இருப்ப.
நீ மனம் திரும்பிட்டனா உன் புருஷனுக்கு நீ என்ன செய்வோன்னு சொன்னால் ஒரு உண்மையான பிள்ளையாக இருப்ப. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் திரும்பின பிள்ளைகள் உன் குடும்பத்துக்கு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தையும் பேரையும் புகழையும் கொண்டு வருவார். இதுதான் மனம் திரும்புதல். அதனால் இன்னொரு இதை நினைச்சாருன்னா பல மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அங்கே பலி. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்ப்போம். அவ்விதமே தவம். நல்லா கவனிச்சுக்கணும். தவம் செய். ஜபம் செய்வதை விட தவம் செய். நீ ஜபம் பண்ணுறாங்க, ஆனால் என்ன செய்யல? தவம் பண்ண. இது அவர் சொல்கிறது என்னென்னா, மனம் திரும்புதலுடைய ஷேர், அதனுடைய எதிர்ப்பதை என்னன்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் தவம் செய்தல். கடவுளுக்காக உன்னை தவம் செய்தல். என்னையே நான் தவம் பண்ணுறேன். தவம் செய்து தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உயிரை கொடுத்து. அன்னைக்கு கூட ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான். இந்த பாவநாசம் பக்கம் ஒரு பூசாரி என்ன செஞ்சான்னா, ஒரு 8 வயசு பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்கிறான்னா பலியிடுறதுக்கு கடத்திருப்பினான். நகையை எடுத்துகிட்டு அந்த குழந்தைய பலியிடுறதுக்கு ரத்த பலி கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைய வச்சு பூசை பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் போய் பிடிச்சிச்சு. இந்துக்களுக்கு தெரியுதுங்க, ஒரு உயிரை பலியிட்டு தவம் பண்ணி ஒரு யாகத்தை பண்ணும்போது அவன் நினைச்ச சக்தியை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அவன் விரும்பினதை அடைய முடியும். அதான் அந்த தவத்தினுடைய வலிமை. அதனால் அன்னைக்கு உள்ள அறக்கர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, சித்தர்களும் முனிவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி உயிரை பலி கொடுத்து எவன் பிள்ளையாவது எவன் கொண்டாட்டியாவது யாரையாவது கொண்டு வந்து உயிரோடு என்ன செய்வாங்கன்னா பலி கொடுத்து எரிச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அந்த யாகத்தை என்ன செஞ்சாங்க நிறைவேற்றி அந்த கேட்ட வரத்தை என்ன செஞ்சாங்க, சாகா வரமாக இருந்தாலும் சரி என்ன இதாக இருந்தாலும் சரி அந்த வரங்களை என்ன செஞ்சாங்கன்னா வாங்கினாங்க. இதைத்தான் பைபிள் சொல்லுது, நீ தவம் செய். தவம் செய்ய மனம் இல்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் தவம் செய்கிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சொர்க்கத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. மறுபடியும் கைது கேட்டுச்சு கொண்டோம். சந்தோஷமாக இது இந்த தவ காலத்தில் நடக்கணும். நீ சிலுவை போதை பண்ணாலும் சரி, இந்த 40 நாள் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, சிலுவையை தூக்கிட்டு நீங்கள் ஊராக இல்லை பாத யாத்திரைன்னு சொல்லி ஊராக பல கோயில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு அலைஞ்சாலும் சரி, நீ மனம் திரும்பாமல் அலைஞ்சி எந்த புண்ணியம் கிடையாது, எந்த புண்ணியம் கிடையாது. அதனால் இந்த தவ காலத்தில் இறைவன் கேட்கறது என்னென்ன, தவக்காலமே எதுக்குன்னு சொன்னால் தவம் செய்கிற 99 தவம் செய்யாத 99 நீதிமான்களை காட்டிலும் தவம் செய்கிற ஒரு பாவியின் நிமித்தம். அதனால் இந்த தவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கடவுளுக்கு நம்ம எதை பலியிட போகிறோம், எதை பலி கொடுத்து நம்ம அந்த நித்திய வாழ்வை நிலை வாழ்வை நம்ம என்ன செய்ய போகிறோம், அடைய போகிறோங்கிறது தான் இன்றைக்குள்ள இந்த செய்தியினுடைய சாராம்சம். அதனால் புனிதர்களுடைய வரலாறுகளை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜார்ஜியார் எடுத்துக்கோங்களேன். அவர் வீட்டம்மன்ற சொல்கிறார், நீயும் மனம் திரும்பி நான் ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் எனக்கு மனைவியாக இருக்க முடியும் அவர் சொல்கிறார். இதுபோல் மற்றவங்க ஏதோ தப்பாக பேசுகிறாங்கிறதுக்கா நீ வாய் திறந்து தப்பாக நினைஞ்சிடக்கூடாது, பேசியிருக்கூடாது, இயேசுவை நினைஞ்சிடக்கூடாது. இதே விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, ராமகிருஷ்ணர் அவர் எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் இந்து மதத்தினுடைய இந்துக்களுக்கு குருவாக இருந்தவங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற தெய்வங்களை போல இயேசுல நீ முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், நீ மீட்படைய வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை நீ பலியாக்க வேண்டும், அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை தவிர வேறு யாரையும் நீ மேலாக என்ன செய்யக்கூடாது. உன் குல தெய்வத்தையோ நீ கும்பிடுற சாமியையோ இல்லை மற்ற தெய்வ அவதாரங்களையோ சிவனையோ பார்வதியோ யாரையும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது. இவங்களில் ஒருத்தராக என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இயேசு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இயேசு உன்னை மீட்க வந்த, உனக்கு முத்தி அளிக்க வந்த, பலியான தவம் செய்த ஒரு தெய்வ புருஷன். கைதிட்டுக்கலாம் அப்படி நல்லா கருத்து. அதனால் இந்துக்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி சாத்தான் என்ன செஞ்சால் நம்ம அறிவுக்கண்ண இந்த இயேசுவை இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிய முடியாதபடிக்கு நம்ம கண்ணை கூடாக்கி இப்படி என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச ஆசீர்வாதம், பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், பிரபஞ்சம் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கும், பிரபஞ்சம் உங்களுக்கு படிப்பு கொடுக்கும், பிரபஞ்சம் உங்களுக்கு வேலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படைச்சவரை இந்த இயேசுவை இப்போ நமக்காக வந்த இந்த இயேசுவை நம்ம அறிய முடியாதபடிக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாத்தான் எல்லா மண்டையிலையும் ஏறி இன்றைக்கி நிறைய இந்த பிரபஞ்ச தியான மையங்கள், பிரபஞ்ச தியானங்கள் சொல்லி ஏகப்பட்ட இந்துக்களுடைய இதில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இப்படி தியானங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு தியானம் தான்.
ஆனால் அந்த தியானம் உனக்கு முக்தி அளிக்காது. அந்த தியானங்கள் உன்னை என்ன செய்யாதுன்னா, இந்த சோல் உடலை விட்டு இந்த சோல் பிரியும் போது அது பரலோகத்தில் கொண்டு என்ன செய்யாது. இயேசு வந்ததே எதுக்குன்னு சொன்னால், பரலோகத்தில் உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகின்றார். உனக்காக பரலோகத்தில் நல்ல கைதி உறைவிடம் கட்டுகின்றார். உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா? உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. என் மகளே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. கிறிஸ்தவனே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. ஊழியக்காரனே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லலாம், பிரதருக்கு என்ன கோட்டியா, ஊழியக்காரனே மனம் திரும்பு, தீர்க்கதரிசியை மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. இயேசு சொன்னாருங்க, நிக்கதேமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரன் ஆசாரியனை பார்த்து சொன்னார், நீ மனம் திரும்பாட்ட மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே முடியாதுன்னு சொன்னார். கைதிட்டே வந்து இயேசு சுவிசேஷம். அதனால இது என்னுடைய கருத்து அல்ல, இது இயேசுனுடைய பரலோக தேவனுடைய பிதாவுடைய திட்டம். அதனால தான் ஊழியம் கூட பண்ணலாம். நானும் நினைச்சேன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மனம் திரும்பாமல் ஊழியம்லாம் பண்ணேன். ஊர் ஊராக போய் டாக்ஸ் கொடுக்க, சுவிசேஷம் அறிவிக்க, இயேசு தான் ஆண்டவர்னு சொல்ல, அங்கே போய் பாட்டு பாட, பஸ்ஸில் நின்றுட்டு பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட. ஒன்றுலேயும் ஒரு பப்பும் வேவலை. ஏன் பப்பு எங்கள் வேவலையே? எனக்கே நிம்மதி கிடைக்கலையே, எனக்கே சாந்தி கிடைக்கலையே, எனக்கே விடுதலை கிடைக்கலையே, பிறகு கூடி ஊழியம் பண்ணுறது. அதனால் இன்றைக்கி தானே விடுதலை பெறாமல், விடுதலை இல்லாமல் இன்றைக்கி ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறது, ஏது செய்கிறது? அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஆசைகளை, இச்சைகளை நிறைவேற்ற முடியாமல், அதை கட்டுப்படுத்த முடியாமல் தகாலம் புழுங்கிக்கிட்டு வராங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, எப்படி பிரதர் நீங்கள் இந்த சன்னியாச வாழ்க்கையில் உட்கார்ந்து கேட்கல, எப்படி? எங்களால் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் ஒரு 60 வயசானவர், அவங்களோட சாமியார் கூட ஊழியம் பண்ண எல்லா கூட்டத்துக்கும் வருவார், ஊழியம் பண்ணதுக்கு வருவார், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்குள்ள வருவார். எங்களால் 60 வயசு ஆகிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஆனால் இந்த உடலுடைய பசி ஆசைகளை என்ன செய்ய முடியலையே. ரகசியம் என்னன்னு கேட்டேன். அவன் தான் சொன்னேன், பரிசுத்தாவியின் அபிஷேகம், பரிசுத்தாவின் நெருப்பின் ஞானஸ்நானம், பரிசுத்தாவியனுடைய ஆளுகை வராவிட்டால் இந்த மாமிசத்தினுடைய கிரியை அழியாது, சாகாது. கைதிகை நிஜம் ஒரு சீக்ரெட் விஷயங்க. அதனால் நீ இன்னைக்கு நிறைய சாமியார்கள், இந்து பெரிய பெரிய இவங்கெல்லாம் நிறைய சித்து வேலைகளை பண்ணுறவங்க, மிராக்கள் பண்ணக்கூடியவங்க, நிறைய கூட்டங்கள் இது பண்ணுறவங்க மாட்டிக்கிட்டுதாங்க. என்னன்னு சொன்னால், இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம், நெருப்பின் ஞானஸ்நானம் அவங்களுக்கு இல்லை. அதனால தவமெல்லாம் பண்ணுறாங்க, உடலை வறுத்துறாங்க, காவி உடுத்தி மாலையெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து தியானம் பண்ணி தவம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன முடியலன்னா, இந்த சரீரத்தினுடைய இச்சைகளை அடக்க முடியல, கோபத்தை அடக்க முடியல, காமத்தை அடக்க முடியல, பகையை விட முடியல. ஒருத்தனை உடனே சபிச்சிருவாங்க. ஆனால் எவன் என்ன செஞ்சாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, உன்னை அன்போடு அரவணைக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. நல்லா கைதிட்டு நல்ல கடவுள். எனக்கு மதிப்பு மரியாதை இல்லையே, குடும்பத்தில் ஒரு தகப்பங்கிற மரியாதை இல்லையே, தாய்ங்கிற மரியாதை இல்லையே, இந்த சமுதாயத்தில் ஒரு படிச்சிருக்கிற, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற, சம்பளம் வாங்குறேன், வீடு நல்லா கட்டியிருக்கு, கார் பொங்கலாம் வச்சுக்கான, என் மதிப்பு மரியாதை இல்லையே. இந்த ஊர் உலகம் உன் சொந்தக்காரன் தாய் தான் மதிக்க மாட்டான். உன்னை உண்மையாகவே மதிக்கக்கூடிய, உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் உன்னை படைத்த தெய்வம். அவருக்கு தான் தெரியும் உன்னுடைய அருமை என்னவென்று.
அவருக்கு தான் தெரியும் உன்னை எப்படி படைத்திருக்கிறார் என்று. அவருக்கு தான் தெரியும் உன்னை எவ்வளவு ஆற்றலோடு, அறிவோடு, ஞானத்தோடு, எந்த மாதிரி உனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை கொடுத்து படைத்தது. அந்த படைத்தவருக்கு மட்டும்தான் உன்னுடைய மதிப்பு மரியாதை தெரியும். கைதிருக்கலாமா? உங்களை மதிக்கக்கூடிய, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய, உங்க மதிப்பு என்னன்னு அறிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொன்னா ஜீசஸ் மட்டுமே. அதனால தாங்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால தாங்க அவருக்காக நீ செஞ்சுட்டு இருக்கிற அந்த சுவிசேஷ வேலையை பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு தான் என்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். ஏன்னா தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தக்கூடிய அளவுக்கு, மனுஷனாக அவதரிக்கக்கூடிய அளவுக்கு, தவம் செய்யக்கூடிய அளவுக்கு, 40 நாள் வனாந்தரத்தில் போய் குடியாமலும் புசியாமலும் தவம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் எதுக்கு போனார் சொன்னால், என்னுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு. உங்களுடைய மதிப்பு, உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு, சோலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்ன என்பதை அறிந்தபடியினால் அவர் மனுஷனாக அவதரித்தார். பாடுபடுகிறதற்கு மனமுகந்து கடவுளிடத்தில். அதான் சொன்ன, ஒரு ஊழியம் என்பது மனம் முகந்து ஒருத்தன் செய்யணும். ஏவி செய்யறதில்லை. விருதர் எங்களை சொல்லலையே, எங்களை ஏவலையே, ஏவி செய்யறது என்னது கிடையாது. ஏவாமல், இந்த இடத்துல ஒரு கல் கிடக்குன்னா தூக்கி மாற்றணும். இந்த வர்ற வழியில் புது இடத்துல ஒரு மக்களுக்கு இடையில ஊட்டக்கூடிய ஒன்று இருக்குன்னு சொன்னால், அது ஒரு குழி கிடக்குன்னு சொன்னால் அதை நீ என்ன செய்யணும்? ஹலோ, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் ஊழியம். சம்பளத்துக்கு ஊழியம் பண்ணுறது ஊழியம் கிடையாது. மனமுகந்து எனக்காக தியாகம் செய்த, தவம் செய்த அந்த கடவுளுக்காக என் வாழ்க்கையை நான் தவமாக்கி கொள்ளப் போகிறேன். தவம் என்னோடு தவம் செய்த 99 நீதி மனம் திரும்ப தவம் செய்யாத நீதிமான்கள் எனக்கு அவசியம். அவங்களாம் பெருசு கிடையாது. ஆனால் ஒரு பாவி, தவம் செய்கிற ஒரு பாவியின் நிமித்தம் அந்த பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அதனால் அந்த இயேசுவின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. கைதட்டுகளை பார்ப்போம். அதனால் மனம் திரும்புதல் என்பது உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகும். மனம் திரும்புதல் என்பது உன்னை தெய்வீக சாயலை, தன்மையை எல்லோரும் வணங்கக்கூடிய அளவுக்கு. பேய் உன்னை கண்டா, மனம் திரும்பினவனை கண்டா பேய் ஓடும். மனம் திரும்பினவன் கண்டா நோய் குணமாகும். மனம் திரும்பினவன் கால் வைத்த இடமெல்லாம் புண்ணிய பூமியாக, புனித பூமியாக மாறிவிடும். கைதிகளமா, நீ கோவா ஒரு புனித ஸ்தலம்னு சொல்றாங்களே, எதுக்கு? இந்த அந்தோனியாருடைய அந்த திருத்தல கோயில் ஒரு புண்ணிய ஸ்தலம், புனித ஸ்தலம்னு சொல்றாங்களே, எதுக்கு? அவருடைய நாக்கு இன்னும் அழியாம இருக்கு. கைதிட்டுங்களா? அந்த அந்தோனியார் மனம் திரும்பியவங்க. அன்னைக்கு ஏகப்பட்ட சாமியார்கள் இருந்தார்கள். இந்த கத்தோலிக்க திருச்சபையில் பிஷப்புகள் இருந்தார்கள், கர்தினால்கள் இருந்தார்கள், போப்பு இருந்தார்கள். ஆனால் இந்த அந்தோனியார் தான் புனிதர் என்று இந்த போப்பு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அது புனித பட்டம் கொடுக்குறாருன்னு சொன்னால், இந்த அந்தோனியாருடைய ஸ்பெஷல் என்ன? அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசம், ஒரு குவாலிட்டியானது என்ன இருக்கு? மனம் திரும்பி இருந்தார்கள். இந்த சபரியாருடைய இந்த கோயிலுக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம். அவருக்கு நீ போப்புக்கு புனித பட்டம் கொடுக்கலங்க. ஒரு போப்புக்கு என்ன செய்யலை? புனித பட்டம் கொடுத்தா இருக்கா? இல்லை. ஒரு மனம் திரும்பி இயேசுவுக்காக தவம் செய்த, எல்லாவற்றையும் துறந்த, எல்லாவற்றையும் இழந்து, கடவுள் மட்டும் போதுன்னு சொல்லி இருக்க இடம் விடாமல், இயேசுவை போல மண்ணுலகில் நரிகளுக்கு குழிகள் உண்டா, வானத்து பறவைகளுக்கு கூடு உண்டா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ தலைசாய்க்கு இடமில்லைன்ன மாதிரி இவங்க போகிற இடத்துல குகையிலையும் மரத்தடியிலையும் அங்கடிக்கல ஏதோ ஒரு திண்ணையிலையும் ஏதோ ஒரு இடத்துல தங்கி இவங்க வாழ்நாளை கடவுளுக்காக தவம் செய்த தவசிகள். கைதிடுகள் அவங்க புரிதலையும் விளங்குதா விளங்கலையா? இப்போ மனம் திரும்பலாம் என்னென்னு புரியுதா? எதுக்கு இன்னைக்கு அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது? எதுக்கு கோவாவுக்கு உலகமுங்க இருக்கக்கூடிய மக்கள் வர்றாங்க? எதுக்கு இந்த வேளாங்கண்ணிக்கு என்ன செய்கிறாங்க? அன்னை மரியாள் தன்னுடைய வாலிபத்தை இந்த கடவுளுக்காக அர்ப்பணித்தார்கள், தவம் செய்தார்கள். தவம் செய்த அத்தனை பேர்களும் இன்னைக்கு புனிதர்கள். அன்னை தெரசாலுக்கு இன்னைக்கு புனித பட்டம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்தாச்சுல? எதுக்கு? அந்த சுகபோக வாழ்க்கையை, அந்த கான்வென்ட் வாழ்க்கையை, சொகுசு வாழ்க்கையை, அந்த கான்வென்ட்ல இருந்து அதிகாரம் பண்ணக்கூடிய வாழ்க்கையை திறந்து விட்டு அவர் ஒரு காளி கோயிலில் போய், காளி கோயில் அந்த ஆர்சி கான்வென்ட் அவர்களை என்ன செஞ்சுட்டுனா,
நீ எங்கள் சொல்ல கேட்கலன்னா நீ போன பற்றி விட்டுட்டு இது எங்கே போச்சு, தங்க இடம் இல்லாமல் காளி கோயிலில் போய் உட்கார்ந்து இந்த கடவுளுடைய பணியை, தெருக்களிலே கிடக்கக்கூடிய நோயாளிகளை, குஷ்டரோகிகளை, ரணவிச்சவங்களை தூக்கி கொண்டு வந்து மருத்துவம் பண்ணி குணமாக்கி அந்த இறை அருளை இந்த பூமியிலே பரப்பிய ஒரு புனிதை. கைதிட்டுக்கலாம் அந்த அன்னை தெரசா. நல்லா கடமை. அவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கான்வென்ட்ல ஏகப்பட்ட கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க. ஒருத்தருக்கு என்ன செய்யல, என்ன எல்லாம் ஜாபதாங்க, யாருக்கும் முடிக்கப்பட்ட ஏன் கொடுக்கல. அவங்க மனம் திரும்பின கன்னியாஸ்திரி, தவம் செய்த கன்னியாஸ்திரி, கடவுளுக்காக தனக்கென்று எதையும் வைத்துக்கொள்ள கன்னியாஸ்திரி. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். நல்லா கரெக்டாக. இன்னைக்கு பெந்தேகோஸ்து பாஸ்டர் யாராவது ஒருத்தருக்கு புனித பட்டம் கொடுக்கலான்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இவங்க பூரா இதில் இருக்கு, கொடு கொண்டா கொண்டா 10 ரூபா கொடு. இவனுக்கு காரு சொகுசு சகல வசதிகளையும் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஏழை மக்களை, அந்த இந்த பிள்ளை வருவா, பேரண்ட் வருவா செல்வி, அவளே பிச்சை எடுத்து 4 இடத்துல போய் பிச்சை எடுத்து அந்த பிள்ளைய சாப்பாடு கொடுத்து அவளை சாப்பிட்டுட்டு எண்ணிக்கலையாவது போகிற இடத்துல எண்ணிக்கலாவது தங்கிட்டு இருக்கிறா. ஒரு பாஸ்டர் நான் சொன்னேன், இங்கே வந்து நம்மகிட்ட கொஞ்ச நாள் வருவா, இங்கே வந்து தங்கி சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணி. தெரியுங்களா சொன்ன செல்வி? சொல்லுங்களேன். தெரியும். நம்ம இங்கே வந்தால் அவளுக்கு அரைவடிக்கு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, துணிமணி கொடுத்து, இங்கே தங்க வச்சு சகல இதையும் என்ன செய்வோம்னா, இந்த பிள்ளைகளோட என்ன செய்வாங்கன்னா சுதந்திரமாக ஊழியக்காரி மாதிரி இருப்போம். அதுலேயும் நாட்டாக போன ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அங்கே நான் சொன்னேன், நீ போகிற இடத்துல எங்கேயாவது இந்த மாதிரி செவக்கூட்டத்துக்கு சபைக்கு போ அப்படின்னு சொன்னேன். அவ சொல்லுதா, நீங்கள் சொன்னீன்னு நான் ஒரு சபைக்கு போனேன், அந்த பாஸ்டர் நீ பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் எனக்கு என்ன செய்ய 10 ரூபா கொடுங்க. நானே பிச்சை எடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பிச்சை எடுக்கிறதுலையும் 10 ரூபா கொடுக்கான். இந்த கோயிலுக்கு போய் எனக்கு விருப்பம் இல்லை பிரதர் அப்படின்னாப்புல. சரி, அது கொஞ்சம் அப்படியே விட்டுரு, இப்படி எடுத்து போகிறத விட நீ போகாமல் என்ன செய்யலாம், விட்டு. அதனால் சபை வந்து வசூல் பண்ணுறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ உள்ள அல்ல. தவம் செய்து, தியாகம் செய்து, முன்மாதிரியாக இருந்து மக்களை கடவுளண்டை சேர்க்கக்கூடிய ஒரு பணிக்கு பேர் தான், ஊழியத்துக்கு பேர் தான் ஊழியம். விளங்குவது ஒரு நிலையை சொல்லுங்கள். நீங்கள் அப்படி இடத்த தேடி போங்க. இப்படிப்பட்ட கொள்ளக்காரங்கிட்ட நீங்கள் போய் என்ன செய்யாதீங்க. சிவு நாயக்கர்னு சொல்லி கேரளாவில் ஒரு பாஸ்டர், கொல்லங்கோடு இந்த திருவிழா அங்கே உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாக, கடற்புற ஏரியா ஃபுல்லாக அப்படி சர்ச்சுக்கு வரவங்க கஷ்டப்பட்டவங்ககிட்ட செயின், பணம் இதெல்லாம் வாங்கி ஏகப்பட்ட இதுகளை பண்ணி தில்லுமுல்லு. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்க. அவன் மேலே எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் என்ன இருக்கான், கேஸ் இருக்கான். கேரளாவில் பிடிச்சி மாட்டாங்க. இவன் அவனை பிடிச்சி அடிக்கும்போது செவரில் போட்டு தான் அந்நிய பாசு பேசுகிறான். அந்த இன்னிக்கொழி மாதிரி ஏங்க போலீஸ்காரன் அடிக்காம அந்நிய பாசை பேசுகிறாங்க. எப்படி பணம் சம்பாதிச்ச, எப்படி இந்த ஆட்களை வசியம் பண்ண, எப்படி இவங்கள்ட்ட நகையெல்லாம் வாங்கினேன்னா இந்த அந்நிய பாசை பேசி காட்டியே நெஞ்சிருக்க வாங்கினா அப்படின்னு அந்நிய பாசை பேசியே காட்டுதாங்க. இது வேணால் நான் இப்போ வீடியோ இருக்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எப்படி போயிட்டு பார்த்தீங்களா கடவுளுடைய சுவிசேஷம், எப்படி கடவுள் இன்னைக்கு வியாபாரம் ஆகிட்டார் பார்த்தீங்களா. அவர் ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மனுஷனை அவதரித்து எவ்வளவு பெரிய தியாகத்தை, எவ்வளவு பெரிய விளையாடப்பட்ட அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தாவியுடைய நெருப்பு ஞானஸ்தானத்தை அவர் தன்னுடைய தியாகத்தினால என்ன செய்கிறாருன்னா மக்களுக்கு கொடுத்தார். யாரும் கொடுக்க முடியாத ஒன்று. ஆனால் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி, நமக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தது இது பண்ணிவிட்டு இது எப்படா முடிச்சு என்ன செய்வோம், இதை சரி பண்ணுவோம்னு சொல்லி இன்றைக்கி என்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் சொகுசு பங்களாக அவங்க ஆர்ப்பாட்டம், அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கை. அதனால தான் என்ன சொல்கிறோம், அந்த ஊழியம் என்பது இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, ஊழியம் பண்ணலாம். ஆனால் என்ன செய்யல, மனம் இவங்க மனசு எதில் இருக்குது, யாரை ஆட்டையை போடலாம், யார்கிட்ட என்ன செய்யலாம், பிடுங்கலாம், யார்கிட்ட பறிக்கலாம். அதான் அந்த பிள்ளை சொல்லுதல்ல, பிச்சை எடுத்துகிட்டு வந்தாலும் எனக்கு என்ன செஞ்சிரு, பிச்சைக்காரிகிட்ட பிடுங்கக்கூடிய பிச்சைக்காரங்களாகிட்டான் ஊழியக்காரன். ஆனால் இயேசு சொல்கிறார், நரிகளுக்கு கூடிய அந்த புனிதர்கள் பூராமே சொகுசு வாழ்க்கையை, அரண்மனை வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கையை திறந்து விட்டு அன்னை தெரசால் முதல் கொண்டு கத்தோலிக்க திருச்சபையில் கோடிக்கணக்கான புனிதர்கள், புனிதப்பட்ட பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் மனம் திரும்பி இயேசுவுக்காக எல்லாவற்றையும் உயிரையும் துறக்க
தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்ட தவம் செய்த தவசிகள். கைதிட்டுகள் அந்த புரிதல் நல்லா கைதிட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாங்க, தவ காலத்தில் மனம் திரும்பலாம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. மனம் திரும்பிட்டா பரலோகம் உன்னை என்ன செய்யும். அப்படியே எல்லாம் மனம் திரும்பின உடனே உன்னை பாதுகாக்கிறதுக்கு கோடிக்கணக்கான ஆதாம படைச்ச உடனே கோடிக்கணக்கான தூதர்கள் அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண்டவர் நியமிச்சாரா. இது போல மனம் திரும்பிய ஒரு மனுஷனுக்கு கோடான கோடி தூதர்கள் உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு, உனக்கு பணிவிடை செய்கிறதுக்கு இறைவனால் என்ன செய்யப்படுகிறார்கள், நிலைநிறுத்தப்படுகிறார். கைதிட்டுகளை பார்ப்போம். அதான் மனம் திரும்பி. ஒருத்தரும் தேவையில்லைங்க. மனம் திரும்பிட்டா உங்களுக்கு யாரும் தேவையில்லை, யாரும் உதவி பண்ண வேண்டியதில்லை. பரலோகம் அவ்வளவு உதவியை வச்சிருக்கு, அவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கு, அவ்வளவு தூதர்களை பணிவிடை செய்யறதுக்கு வச்சிருக்கு. நீ என்ன விரும்பினாலும் என்ன நினைச்சாலும் அது நடக்கும். முந்தா நாள் சார் ஃபோன் அடிக்கிறார். பிரதர் இன்னைக்கு ஒரு வேலையாக நினைஞ்சிருக்கேன், திருச்சி வந்துருக்கேன், நிறைய செலவாகுங்க, வேலையில் இருக்க. அவங்க என்ன செய்யறது? அப்போ நான் உடனே என்ன செய்கிறேன், ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோனை வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வரும். நான் அப்போ தான் என்ன செய்கிறேன்னா, குளிச்சுட்டு சரி சக்கரகோயில் போயிட்டு வரும்னு சொல்லி குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி ஃபோனை திரும்ப அடிச்சு மேரி சிஸ்டர் ஃபோன் அடிக்கிறேன். ஃபோனை எடுத்தால் அவங்க சொல்கிறாங்க, பிரதர் உங்கள் கூகுள் பே நம்பர் கொடுங்க. சென்னையிலேருந்து ஃபோன் வருது, உங்கள் கூகுள் பே நம்பர் என்ன செய்யுங்க. நான் என்ன போட கொடுக்கணும்னு நினச்சேனோ அது ஒரு அரை மணி நேரத்தில் என்ன செய்யுது, உடனே அதை மாற்றி விட்டேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, உன்னை பராமரிக்கிறதுக்கு, போஷிக்கிறதுக்கு, நீ நினைச்சதை உனக்கு நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் நிறைய உதவியாளர்களை, தூதர்களை நியமித்து வைத்திருக்கிறார். கைதிட்டுலாம் பார்ப்போம். மனம் திருப்பு. நீ மனம் திருப்பலைன்னா பெத்த பிள்ளை கூட உனக்கு என்ன செய்யாது சொல்லுங்களேன். லாபம் இல்லைன்னா என்ன செஞ்சிடும், சற்று மூடிடும். பழசை கொடுத்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவங்க கொண்டாடி முடிச்சு நல்லா வரட்டி தின்னுட்டு மாமியாளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் போட்டு தான் சாறு கொஞ்சோண்டு எடுத்தோம், காக்கல் எடுத்தோம், கொஞ்சம் சாரை கொண்டாந்து கொடுத்தோம். ஆனால் மனம் திரும்பினால் நீ விரும்பின எல்லாத்தையும் அந்த தெய்வம் நிஜ திருப்தியாக உன்னை போஷித்து உடுத்தி உன்னை பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வம் நீ மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து. கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கிடைக்கும். அதனால் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், மனம் திரும்புவதற்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டங்கள். சாப்பாடுன்னு சொல்கிறோம்ல, ஒளியிட்டு தான் போயிட்டு வருவேன். நைட்டு வந்தால் சாப்பாடு இருக்காது, எல்லாம் சாப்பிட்டுட்டு கழுவி கழுப்பிடுவாங்க, பசியோடு இருந்துச்சு, தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பசியாற்றும்படி, சாப்பாடு கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆகாரத்தை வைத்திருக்கிறார். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கரெக்டாக. போன வருஷத்து நெல் இன்னும் என்ன செய்யலை, ஆறு மூடை இன்னும் அரைக்கலை. இன்னும் என்ன செய்யலை, அதுக்கு முன்னாடி நான் 6 மூடை நெல்லை கூட்டி அடிச்சிட்டாருன்னா அரைக்க கூட்டி போட்டேன். கடவுள் குறைய விடப்பட்டாருங்க. அதான் சொல்லுவோம், நீ மனம் திரும்பி இருந்தால் போதும், எதுவுமே குறையாது. அதான் சொல்கிறேன், எந்த குறையில. அவங்க எல்லோரும் கேட்குறாங்க, சூடியும் ஒரு பொட்டை காட்டில் கிடக்கான், எங்கேயோ ஒரு காட்டுக்கு கிடக்கான், என்ன பண்ணுதான்னு தெரிய மாட்டேங்குது. டிவி நிகழ்ச்சி போனது என்னெல்லாமோ பண்ணுதான், என்ன வேணாலும் அவன் பண்ணிகிட்டே இருக்கான். எப்படி பணம் வருது, என்னச்சுதான் என்னது தெரியாது. இது வரைக்கும் நம்ம டிவி நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஃபோன் நம்பர் இது, எங்கள் அக்கௌண்ட் நம்பர் இது, இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் என்னெல்லாம் ஊழியம் பண்ணுறோம், இதுக்கு என்ன செய்யுங்க, உங்களுடைய பண உதவி தேவை. கேட்டதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. அக்கௌண்ட் நம்பரை இந்த நிகழ்ச்சி ப்ரோக்ராமில் கொடுத்ததும் கிடையாது. எல்லாமே ஒரு குறையில்லாமல் கடவுள் என்ன செய்ய நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறது தான் மனம் திரும்புதலினுடைய வழி நடத்தல். நல்லா ஒன்று புரிச்சுக்கோங்க. பெரிய லெவலில் இன்றைக்கி மக்கள் நமக்கு என்ன செய்யலைன்னா, அந்த மற்ற சபையில் இது பண்ணுற மாதிரி 10 வருவாங்க. ஒரு சிலர் கடவுள் அவருடைய தூதர்களை வச்சுருக்கிறார். அவங்க மூலமாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த தேவைகளை பூரா பூர்த்தியாகிக்கிட்டே இருக்கிறான்னு பார்க்குறேன். யார் நான் ஒவ்வொரு நேரம் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் தூதர்களை ஏற்பாடு வச்சுருக்கிறீங்க. உங்கள் தூதர்கள் அந்த கடவுளுடைய வழிநடத்தலில் நடக்கிறவங்களுக்கு பேர் என்னதுன்னா தூதர்கள். காற்றை உன் தூதர்கள், எரிய நெருப்பே முடிய ஊழியக்காரர்கள். கைதிட்டுகளை பார்ப்போம். நல்லா கரெக்டாக. அதனால் இப்போ நம்ம ஆராதனைகளை போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா ஆராதனைகளை போகிறோம். ஆராதனை எப்படி இருக்குன்னு சொன்னால், மனம் திரும்பி இயேசுவே உமக்காக எந்த நேரத்தில் எதையும் நான் பலியிட எப்படி இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். இலக்கை என்ன செய்கிறேன், தயாராக இருக்கிறேன்.
இயேசு சொல்லுவார், நீங்கள் அந்த நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னார். எனக்கு நீங்கள் சீசனாக இருக்குன்னு சொன்னால் உனக்குள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, அந்த நித்திய ஜீவனை நீ நினைச்சுவா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் என்ன செய்கிறேன், நிறைவு செய்கிறேன். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புதல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.